எப்படியாவது தன்னை தொழிலில் நிலைநிறுத்தி கொள்வது, ஒரு உன்னத நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிறைய தோல்விகளையும் துன்பங்களையும் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத அவமானங்களையும் சந்தித்த பிறகுதான் இவர்கள் அந்த ஒரு உயர்நிலைக்கு, அந்த ஒரு உச்சத்துக்கு, அதுவும் வாழ்வின் செகண்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடிய 32 வயதுக்கு பிறகுதான் இவர்களுக்கு அந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இவர்களுக்கு குருவாக வரக்கூடிய நபர்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் வந்து உச்சமடைகிறார். இவர்களுடைய பாக்யஸ்தானத்தில் வந்து குரு பகவான் நீசமடைகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் யாரையெல்லாம் குருமார்கள்னு நினைத்து போகிறார்களோ இவர்களுடைய குரு என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டின் அதிபதி இவர்களுக்கு 10ஆம் வீட்டில் வந்து நீசமடைவதனால் இந்த தொழிலில் இவர்கள் போராடும் பொழுது இவர்களுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைப்பதில்லை. மாறாக இங்கு குருங்கிறது இவர்களுடைய தந்தையும் குறி காட்டுவதனால் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிரேஸ் எல்லாம் இவர்களுக்கு இவருடைய வீட்டில் தான் கிடைக்குமே தவிர, தொழில்னு வரும் பொழுது இவர்களை நாம் ஒரு ஒன்மேன் ஆர்மியாகத்தான் பார்க்க முடியும். இவர்களுக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு என்பவர் இவருடைய தொழில் ஸ்தானத்தில் நீசம். இப்போ கடுமையான நீசத்தை சந்தித்த பிறகுதான்